விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஒரு 5 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்திருக்கிறோங்க. தோட்டம்னாங்க தோட்ட நிலம் தாங்க. கிணறும் இருக்குது, சர்வீஸும் இருக்குது. ஆனால் காடு வெள்ளாமை பண்ணாமல் ஓட்டாமல் வச்சுருக்குறாங்க. தார் ரோடு முகப்பு தாங்க. தார் ரோடு முகப்புன்னு முழுசாக சொல்லிட முடியாது. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு மேற்கு திசையில் இருக்குது, காட்டுக்கு மேற்கு திசையில். தார் ரோட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம். அந்த பள்ளத்துக்கு கிழப்பக்கம் தான் வந்து காடுங்க. இப்படி தான் அமைஞ்சிருக்குது. அக்கம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி எல்லாமே வந்து நல்ல சிறப்பான வெள்ளாமை ஏரியா. அந்த பக்கம் தென்னை தோப்புங்க நீங்கள் பார்க்குறீங்க. தண்ணி ஏரியா தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை. ஏரியா சிறப்பான ஏரியா. காட்டை வந்து நான் உள்ளே போய் காட்டுறேங்க. இப்போ இந்த காட்டுக்கு வாயுமூல திசையில் இருந்தால் உள்ளே வந்து மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி இந்த காட்டினுடைய வாயுமூல பகுதியில் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க கேட்டு. நம்ம உள்ளே போகிறோங்க. இப்போ மொத்த காட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா 5 ஏக்கருங்க. முதல்ல இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்திலிருந்து அந்த 4 ரோடுங்கிற ஏரியா, அதாவது ஏரூர்லேருந்து உள்ள ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுதாங்க நம்ம பார்க்க வந்த பூமியினுடைய என்ட்ரன்ஸு, ஃபஸ்ட்டு கேட்டு. இந்த கம்பிவேலி இதிலிருந்து குபேர மூலைக்கு ஒரே நேரத்தும் போது எது கிராஸ் எல்லாம் இல்லை. இந்த பக்கம் வாயு மூலையில் மட்டும் ஒரு சின்ன ஸ்டெப்பு மாதிரி விழுந்து வாயு மூலை கட்டான மாதிரி தான் வரும். இதில் இருந்துங்க அந்த பெரிய தென்னை இருக்குல்ல, அதிலிருந்து அப்படியே ஒரு நேராக போய்க்குது. ஜல மூலையெல்லாம் கட்டாகலை. அந்த ரோட்டுக்கும் காட்டுக்கும் இடையில அந்த பள்ளம் போகுதுங்கள, அந்த பள்ளத்துக்கு இந்த பைப்பெல்லாம் சிமெண்ட் பைப் போட்டு மேலே பாலம் மாதிரி போடுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் செய்யலை, அப்படியே சேலுக்கு வந்துடுச்சு. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குபேர மூலை கட்டாகாமல் ஒரே நேராக போய் குபேர மூலையிலிருந்து மறுபடியும் வந்து அக்னி மூலைக்கு நேராகவும் இப்படி மற்றபடிக்கு எல்லாமே ஒரு செவ்வாய் டைப்பில் வந்து அமைஞ்சிருதுங்க. காடு வந்து எதுவும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்லா செம்மண்ணு தாங்க, செங்கட்டு. நல்ல நீல அகலமுள்ள ஒரு தோட்ட நிலம். இது பார்த்திங்கன்னாங்க இந்த ஈமு பண்ணை வச்சுருந்தாங்கல்ல, அவங்கள்ட்டிருந்து கவர்மெண்ட் மூலிமா வந்து ஏலம் போட்டு ஏலத்தில் எடுத்த பூமி தான் இந்த பூமி. அதனால் வந்து தைரியமாக வாங்கலாங்க. கவர்மெண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு ஏலம் போட்டுருக்குறாங்க. அதனால் வந்து ரெக்கார்டெல்லாம் நல்லாயிருக்கும். எது பெருசாக வந்து ரெக்கார்டில் குறை சொல்ல முடியாது. அதனால் அந்த பூமிக்கு வாங்கலாம். என்னென்னா வாங்கினவங்க வந்து விவசாயம் எதுவும் பண்ணல, அவங்க வியாபாரத்துக்காக வாங்கிக்கிறாங்க. இதில் வந்துங்க கிணறு இருக்குது, போர் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா 17 HP சர்வீஸு, அதுக்கு 17.5 HP சர்வீஸும் இருக்குதுங்க இந்த காட்டுக்கு. இதுதான் கிணறுங்க. சரியான பராமரிப்பு இல்லை. கிணறு நல்லா ஆழமான கிணறுங்க. தண்ணி தான் காணோம். சர்வீஸ் இது சகல வசதியும் இருக்குது. இருங்க ஒரு கல்லை தூக்கி போட்டு பார்க்குறேன். என் கல்லை போட்டு பார்த்தேங்க, கிணத்துல தண்ணி இருக்குதுங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் வேலை செய்யணுங்க, கொஞ்சம் பராமரிப்பு வேலையெல்லாம் செய்யணும். அப்புறம் வந்துங்க இந்த காட்டுக்கு கீழே ஒரு 3 ஏக்கர் வந்து புறம்போக்கு இருக்குதுங்க. அது வந்து அனுபவிச்சுக்கலாம். பாருங்கள், காட்டு இருக்கிற இது வந்து இப்படி தான் இருக்குது. காடு இந்த இது மாதிரி தான் இருக்குது.
மற்றபடிக்கு வந்து வாஸ்துப்படியெலாம் வந்துடுது. இப்போ என்னென்னாங்க, காட்டுக்கு மேற்கு திசையில் பள்ளம் இருக்கிறதுனால ஒரு சில பேர் யோசிப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம மேற்கு திசையில் காட்டுக்கு செவரே வச்சு விட்டுலாங்க. அந்த கம்பி வேலிக்கிட்ட அஸ்திவாரம் பறித்து செவரே வச்சு விட்டுக்கலாம். மற்றபடிக்கு காடு வந்து விலை கம்மியாக தாங்க சொல்கிறாங்க. காடு எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னா, ஏக்கர் வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம மீடியேட்டர் வந்து 55 ரூபா சொல்கிறாங்க, ஒரு 50 ரூபாய்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இந்த காடு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க, ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ நம்ம 50லேருந்து உடச்சி கேட்டு பார்ப்போம். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடை கல் மாதிரியும் போகுது வருது. அதனால் கொஞ்சம் காடை சுத்தம் பண்ணி வெள்ளாமைக்கு கொண்டு வந்துட்டா அருமையான காடுங்க. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, மட்டமாக இருக்குதுங்க. ஓரளவுக்கு வந்து காடு வந்து பெரிய ஜம்பெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு மட்டமாக இருக்குது. இந்த பக்கமெல்லாம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் நிறைய விட்டுப்பாங்களாட்ட இருக்குதுங்க அவங்கள. இதெல்லாம் கல் இருக்கிற மிஷின் விட்டு இல்லை கல்லை பொறுக்கி விட்டு தான் கொஞ்சம் வேலை செய்யணுங்க. மற்றபடிக்கு காடு பார்த்திங்கன்னா ஒரு நீள அகலமெல்லாம் நல்லா கச்சிதமாக இருக்குது. டக்குனு மூளையும் கட்டாகலை. நான் இங்கேருந்து பார்க்குறேன், வீடியோவில் உங்களுக்கு தெரியாது. ஜலமூலையும் கட்டாகலை பாருங்க. ஜலமூலை வந்து அந்த கல்லுக்கட்ட இடம் இருக்குதுல்ல, அதில் தான் எதுவுமே கட்டாகலைங்க. அதாவது வந்து வாயு மூலையில் மட்டும் சும்மா ஒரு 2 சென்ட் அளவுக்கு ஒரு பெண்டு வருது. காடு வந்து நல்லா சதுரமான முறையிலையும் சொல்ல முடியாது, செவ்வக டைப்பில் தான் வரும். ஆனால் நல்ல நீள அகலமுள்ள காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 500 அடி வருங்க. நீளம் வந்து ஒரு 700-800 அடியாட்டு வருங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு 5 ஏக்கரா காடு வந்துருக்குது விற்பனைக்கு. விலையும் நான் சொல்லிட்டேன். இது தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் வழக்கம் போல் நம்பர் கொடுக்குற, கூப்பிடுங்க. நேரில் வாங்க, காட்டுறேன். ரெக்கார்டெலாம் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் இப்போ நம்மளுக்கு உண்டான ரேட்டுக்கு கேட்போம். விலை வந்து கொஞ்சம் கம்மியாக சொன்னதுனால தான் இந்த காட்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் வீடியோவில் போட்டு விட்றேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் வந்துங்க, வணக்கம் சொல்லிவிட்டு மறுபடியும் அப்புறம் வந்துங்கங்கிறேன்னு சொல்கிறீங்களா? தண்ணிக்கு வந்து போரும் இருக்குதுங்க, கிணறும் இருக்குது. சர்வீஸ் வந்து 17.5 HP சர்வீஸ் இருக்குது. காட்டுக்கு சேர்ந்த மாதிரி மேவக்கமாக பள்ளம் ஒன்று போகுது. என்னமோ சொல்ல வந்தேன், மறந்து தொலைஞ்சிட்டேன். ரைட், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு பாருங்க, மண்ணெல்லாம் அருமையான மண் தான் பொதுக்குன்னு போகுது. தோப்பு வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. காட்டினுடைய பரப்பளவு நல்லா இருக்குதுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற, கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.